இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு பகுதி ரூல் பண்ணுறீங்க வச்சுக்கலாம். இந்த பகுதியை சூப்பராக ரூல் பண்ண ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஒரே வழி என்னது? நீங்கள் ஒரே ஆள் ரூல் பண்ணால் எஃபிஷியண்டாக இருக்காது. வேறு வழியே இல்லை. நீங்கள் தான் அந்த இடத்த சண்டை போட்டு பிடிச்சிருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த பகுதியை பிரித்து கொடுத்து தான் ரூல் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பகுதியும் ஆளை போடுறீங்களா, அந்த ஆளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஹெட்மேன் வைக்கலாம், இல்லை ஃபியூடல் ஆர்டர் வைக்கலாம், யூரோப்பில் வேசல் வைக்கலாம். ஸோ உலகம் முழுக்க எந்த கண்ட்ரி போனாலும் ஒரு நாடு இருக்கும், அங்கே ஒரு ராஜா இருப்பார். ரூல் நல்லா பண்ணுறதுக்கு அந்த பகுதியை ஒவ்வொரு ஆளுக்கு பிரித்து கொடுத்துருப்பார். ஸோ சிஸ்டம் ஒன்று தான், ஃபியூடலிசம் சிஸ்டம் ஒன்று தான், பட் மெத்தட் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு ஆளே அப்பாயிண்ட் பண்ணுறாரு ராஜா, அதை ஒரு பிடிச்சால போடலாம், சொந்தக்காரங்க போடலாம், இல்லை அந்த பகுதியில் யார் கெத்தோ அவங்களை போடலாம். ஈவன் இந்தியாவிலேயே நிறைய சிஸ்டம் இருக்குது. ஜகிதாரி சிஸ்டம் இருக்குது, சமந்தா சிஸ்டம் இருக்குது. ஸோ மெத்தட்ஸ் மாறலாம், பட் மெயின் எய்ம் என்னது? எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அந்த ஹெட்டுக்கு என்ன வேலை இருக்கும்? டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, பிரச்சனை தீர்ப்பு தருது, அண்ட் ராஜா கேட்டாருன்னா உடனடியாக போகிறதுக்கு ஒரு குட்டி ஆர்மி ரெடி பண்ணி வைக்கிறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபியூடல் சிஸ்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி ஃபெடரலிசம் வந்திருக்கு. இப்போ அப்பயே ஒரு கண்ட்ரி இருக்குது, இப்போ கண்ட்ரி இருக்குது. அங்கே ராஜா, இங்கே பிரைம் மினிஸ்டர், கீழே ஒர்க் பண்ணுறது ஃபியூடல் லார்டு, இங்கே சீஃப் மினிஸ்டர். அப்போ சண்டை போட்டு ராஜா வந்திருப்பாரு, அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. இங்கே ரெண்டுமே எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன். பட் எய்ம் ஒன்று தான், அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சி. பட் அது ஆட்டோக்ராட்டிக், இது டெமோக்ராட்டிக்.